ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி வந்து நம்ம எள்ளு கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தவாவில் 1 ஸ்பூன் நெய் போட்டு 1 கப் தேங்காய் அதில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே அளவில் எள்ளு அதையும் எடுத்து போட்டு நல்லா வறுத்து அதையும் வந்து ஒரு தட்டில் வந்து ஆற வச்சுக்கோங்க. அப்புறம் ஆற வச்ச அந்த எள்ளை மட்டும் 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் ஒரு 2 சுற்று விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட அதே கப்பில் வெல்லம் போட்டுக்கோங்க. 3மே வந்து ஒரே கப்பில் ஒரு அளவு எடுத்தால் போதும். அதிகமாக எடுக்க தேவையில்லை. இந்த அளவு வெல்லம் போட்டிங்கனாலே டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். அதையும் மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. தேங்காயை அரைக்க வேணாம். மிக்ஸ் பண்ணி இப்போ எடுத்து நான் வச்சுக்கிட்டேன் ரெடி பண்ணி. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். அதுக்கு 2 கப்பு தண்ணியில் கொஞ்சம் சால்ட்டும் 1 ஸ்பூன் வந்து நெய்யும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அரிசி மாவை ஒரு தவாவில் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம சுட வச்ச தண்ணியை ஊற்றி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், மாவு ரெடி. இப்போ ரெடிமேட் அச்சு வந்து இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து செய்யலாம். அது பேரும் மோதகம்னு சொல்லுவாங்க. உள்ளார வந்து நம்ம ரெடி பண்ண எள்ளு மிக்ஸை வச்சு பாருங்கள், மேலே கொஞ்சம் மாவு வச்சு மூடிட்டோன்னா கொழுக்கட்டை வந்து ரெடி. 2 விதமான கொழுக்கட்டை வந்து 2மே அச்சு கிடைக்கிது. ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவில் விநாயகர் வந்து நான் செய்ய போகிறேன். விநாயகருக்கு தான் நம்ம கொழுக்கட்டை செய்வோம். நான் கொழுக்கட்டையே வந்து விநாயகராக செய்ய போகிறேன். பாருங்கள், சூப்பராக வந்திருப்பார் விநாயகர். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார். நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இப்படி விநாயகர் செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொழுக்கட்டை ரெடி. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.